நாங்கள் இப்போ புதுக்குடியிருப்பு சந்தில் நிற்கலாம். அதில் வந்து இந்த முள்ளிவாய்க்கால் காஞ்சி வந்து கொடிக்கு நம்ம எல்லாம் இருக்கோம். എന്റെ കുഞ്ചു തൊല്ലി വിടുങ്ങോ എന്റെ അമ്മ കണ്ടാണ് തൊല്ലി അമ്മ വന്നിട്ടേ അമ്മ എന്റെ കുഞ്ചു എന്റെ കുഞ്ചു എന്റെ കുഞ്ചു എന്റെ കുഞ്ചു എന്റെ കുഞ്ചു എന്റെ അമ്മ എന്നെ പടുത്താ പടുത്തിട തൊല്ലി അമ്മ
மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெறும் நாள் இது. ஆசைகள் பல சுமந்து எதிர்கால கனவுகள் நிறைவேறும் என்ற நம்பிக்கை தாகனும் வந்தவர்கள் எம் உறவாய், எம் உதிரமாய், எம் இனமாய் முள்ளிவாய்க்கால் மண்ணுள்ளே மாண்டு போன நாள் இதுவே. படிந்த இடலான காலங்கள் மாறுமோ, முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு ஒவ்வொரு படுகொலையும் நடக்கவே கூடாது என்ற உணர்வு பிரவாகம் வலிவாக இருந்தாலும் அதுவே தொடர்கின்றது. இனிமேல் நடக்கவே கூடாது என்ற உணர்வு பிரவாகம் அர்த்தமற்றதாகிவிட்டது. ஈழத்தமிழின படுகொலை ஒரு வரலாற்று செயல்முறையாக காலனித்துவத்தில் இருந்து ஆரம்பிக்கின்றது. குறிப்பாக பிரித்தானிய காலனித்துவத்தில் 1833 தமிழ் சிங்கள ராஜ்யங்களை ஒன்றுபடுத்தி பிரித்தானிய காலனித்துவம் ஒற்றையாட்சி அரசியல் அலகை உள்ளது. அதனுடைய ஒரு வடிவமாகத்தான் இஸ்ரேலையும் ஸ்ரீலங்காவையும் அவதானிக்க வேண்டும். தமிழின படுகொலை நடந்து 15வது ஆண்டில் பலஸ்தீன படுகொலை அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பலஸ்தீன படுகொலையை உன்னிப்பாக அவதானிப்பவர்களுக்கு தமிழின படுகொலைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பலகைகளுக்கு ஊடாகவே அவதானிப்பதற்கு பழக்கப்படுத்தப்பட்டனர். காலனித்துவத்தின் மிக மோசமான விளைவுகளில் இது முக்கியமானது. போர்க்களமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட புவியியல் பிரதேசம் இரண்டும் கடலை அண்டிய பிரதேசமாகவே இருக்கின்றது. உணவு ஆயுதமயமாக்கப்பட்டது. இரு இனப்படுகொலைகளிலுமே ஸ்ரீலங்கா நேரம் 10:35. தெய்வங்களும் தோற்று போயினர். ஓ கடவுளர்களே,